بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்புமிக்கவர் அருள்மிக்கவர் அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். ஸலவாத்தும் ஸலாமும் சத்திய தூதர் உயிருக்குயிரான உயிரிட்ட மேலான நிகநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியீன்கள் தபா தாபியீன்கள் நல்லவர்கள் உலகம் செய்து குறிப்பாக இந்த இம்மாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரும் மீதும் எல்லாம் அல்லாஹ்வின் அளவிலா அன்பும் இணையிலா கிருபையும் ஸலவாத்தும் ஸலாமும் ஆஃபியத்தும் என்றும் உண்டாகும். ஆரம்பமாக அஞ்சுவதும் அடிபணிவதும் அல்லாஹ் ஒருவனுக்கே என்ற உபதேசத்தை எனக்கும் உங்களுக்கும் வசியத் செய்தவனாகவும் எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் எல்லா நிலைமைகளிலேயும் அல்லாஹ்வாலும் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலும் எதெல்லாம் ஹலால் என்று ஆத்மாக்கி வைத்திருக்கிறார்களோ அவைகளெல்லாம் எடுத்து நடக்கும்படி, எதெல்லாம் ஹராம் என்று தடுத்து வைத்திருக்கிறார்களோ அவர்களை விட்டு தவிர்த்திருக்கும்படி மீண்டும் ஞாபகப்படுத்தியவனாக நம்முடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரிய இல்லாமல் அல்லாஹ் நிலையார்களே, இஸ்லாமிய பெரியவர்களே, சகோதர நண்பர்களே, ஷஹ்ருல்லா என்று சொல்லக்கூடிய முஹர்ரம் மாதத்தினுடைய முதலாவது ஜும்மாவிலே நாம் எல்லாம் அல்லாஹ்வுடைய இடத்தில் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹர்ரம் மாதத்தை குறித்து சொல்லியிருக்கக்கூடிய சிறப்புகளை ஹதீஸ்களிலே பல்வேறு செய்திகளை பார்க்கிறோம். அதில் ஒன்று புனிதமான மாதம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லக்கூடிய 4 மாதங்களிலே ஒரு மாதம் முஹர்ரம் மாதம். இந்த முஹர்ரம் மாதத்தில் பல்வேறு சிறப்புகள் நடந்திருப்பதாக வரலாற்று குறிப்புகளிலே பார்க்க முடிகிறது. நாமும் அதை ஓரளவு தெரிந்து வைத்திருக்கிறோம். இந்த முஹர்ரம் மாதத்தை பொறுத்தளவில் அதிகமாக அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டங்களை நடைமுறைப்படுத்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத்தான வாழ்வியல் வழிமுறைகளை பின்பற்றி வாழ்வது ரொம்ப சிறப்பான ஒன்று. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்த சமயம் நடந்த சில வரலாற்று சம்பவங்களை பார்க்கிற போது இந்த மனித சமுதாயத்திற்கு தேவையான அழகிய வழிமுறைகளை நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார். ஜும்மா உரைகளிலே முந்தைய காலங்களிலே ஞாபகப்படுத்தப்பட்டதான் நாமும் தெரிந்திருக்கக்கூடிய விஷயம்தான். இருந்தாலும் அதனுடைய முக்கியத்துவம் என்ன, அதை வருங்காலங்களிலே நாம் நம்முடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி அது மீண்டும் ஞாபகப்படுத்தப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்தார்கள், ஹிஜ்ரத் செய்து வந்தார்கள். வந்தபோது சில மாற்றங்களை, சில திட்டவட்டங்களை இந்த மனித சமுதாயத்திற்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அதில் முதல் கட்டமாக மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்த சமயத்தில் பள்ளிவாசலை கட்டினார்கள். இஸ்லாமிய போதனைகள் மக்களுக்கு சொல்வதற்கும் இஸ்லாமிய சட்டத்திட்டங்களை மக்களுக்கு சொல்வதற்கும் முதலாக பள்ளிவாசலை கட்டினார்கள் என்பதைத்தான் நாம் பார்க்க முடியும். பள்ளிவாசல் என்பது அவ்வளவு புனிதமான ஒன்று. உலக அளவிலே இன்று பல நாடுகளிலே பல ஊர்களிலே பள்ளிவாசல் இருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமிய கொள்கை கோட்பாடுகளை மக்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஒரு வழிமுறையை ஏற்படுத்தினார்கள். அவ்வளவு சிறப்புக்குரிய ஒன்றுதான் பள்ளிவாசல். புறநோக்கு பார்வையில் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள். அது இப்போது வரைக்கும் அதனுடைய மகத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். முதலாவது விஷயம். அடுத்ததாக அங்கு இருக்கக்கூடிய மதீனாவை சார்ந்த அன்சாரிகளுக்கு மத்தியிலையும் மதீனாவை சார்ந்த முஹாஜிர்களுக்கு மத்தியிலே சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினார்கள். ஒரு அற்புதமான திட்டம், அற்புதமான வழிமுறை. இன்று அதை சரியான முறையில் இந்த முஸ்லிம் சமூகம் எடுத்து நடக்காத காரணத்தினால், அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காத காரணத்தினால் பல்வேறு விதமான பின்னடைவுகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அது உலகளவாக இருந்தாலும் சரி, நாம் இருக்கக்கூடிய இந்தியாவிலே ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பகுதியாக இருந்தாலும் சரி, அந்த சகோதரத்துவ வாஞ்சை என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி
முக்கியமான விஷயம். நானும் நீங்களும் உலகத்தில் இருக்கக்கூடிய ஈமான் கொண்ட ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன வழிமுறைகளை பின்பற்றுகிறோம் என்று சொல்லி தான் ஈமான் கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். மரணத்துக்கு பிறகும் அதை பற்றி தான் நாங்கள் பேசப்படும். ஆனால் அந்த தோழர்கள், சத்திய தோழர்கள், சஹாபா பெருமக்கள் எல்லாம் அல்லாஹ் சொன்னதும் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதும் உடனே தன்னுடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தி அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்தார்கள். பல சாதனைகளை படைத்தார்கள். சென்ற வாரம் ஜும்மாவில் கூட ஞாபகப்படுத்தினேன். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்கு மதீனாவுக்கு வந்ததற்கு பிறகுதான் இஸ்லாமிய வளர்ச்சி மேலோங்கியது. பல புரட்சிகள் ஏற்பட்டது. அதற்கு பிறகுதான் மக்காவுடைய ஆட்சி அதிகாரம் ரசூலுல்லாஹ்வுடைய கையிலே கிடைத்தது. அங்கிருந்து தான் பல்வேறு விதமான நல்ல பல திட்டங்களை உருவாக்கினார்கள், செயல்படுத்தினார்கள். அதை அந்த சஹாபாக்கள் எடுத்து நடந்தார் என்பது ஞாபகப்படுத்தப்பட்டது. இப்போ இந்த சகோதரத்துவ வாஞ்சையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்தினார்கள். இப்போ மதீனாவில் இருக்கக்கூடிய அந்த தோழர்கள் எல்லாம் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அந்த பக்குவத்தை தன்னுடைய வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு எந்த ஒரு காரணத்தை மையமாக வைத்து அதை செயல்படுத்தலாம் என்று பார்த்தால் அவரும் முஸ்லிம், நாமும் முஸ்லிம். அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறார், ரசூலுல்லாஹை கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறார், மறுமையை கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறார், சொர்க்கத்தை கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறார், நரகத்தை கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறார், மரணத்துக்கு பின்னால் ஒரு வாழ்வு இருக்கிறது என்பதை கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறார். அவரும் முஸ்லிம், நாமும் முஸ்லிம் என்ற ஒரே சிந்தனையிலே மட்டும்தான் அந்த மதீனாவில் இருக்கக்கூடிய சஹாபாக்கள், அன்சாரி தோழர்கள் எல்லாம் அப்படியே அரவணைத்துக் கொண்டார்கள். இப்போ வரைக்கும் நீங்கள் அதையெல்லாம் படித்து பார்க்க முடியும். எதுவுமே இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் எனக்கு தெரியாது என்று சொல்ல முடியாது. சும்மா அவர்களிலே சொல்வது மட்டுமல்ல, உங்களுக்கு ஒரு வேளை அதில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கூட இன்று திறந்த புத்தகமான பல்வேறு செய்திகள், வரலாற்று குறிப்புகள் எல்லாம் நெட்டில் சென்று பார்த்தாலும் சரி, அந்த புத்தகத்தில் படித்து பார்த்தாலும் தெரிந்து கொள்ள முடியும். இந்த செய்தியை நீங்கள் பார்க்க முடியும். மஹாபாதாத் என்று சொல்லக்கூடிய சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினார்கள். என்ன சொன்னார்கள்? அல்லாஹ்வுக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய தூதருக்காக வேண்டி, இஸ்லாத்துக்காக வேண்டி தன்னுடைய சொந்த ஊர் மக்கா, மக்காவிலே எல்லா விதமான சொத்து பத்துக்களை, சுகபோகங்களை, மனைவி மக்களை எல்லாவற்றையும் விட்டு விட்டு வந்திருக்கிறீர்கள். நாங்கள் உங்களுக்கு பக்கபலமாக உறுதுணையாக இருக்கிறோம். நீங்கள் யார், எந்த குடும்பத்தை சார்ந்தவர், எந்த கோத்திரத்தை சார்ந்தவர், எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை. எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை. நீங்க உயர்ந்த குலத்தை சார்ந்தவரா அல்லது மக்காவிலே சிறப்பு பொருந்திய குடும்பத்தை சார்ந்தவரா என்ற எந்த சிந்தனையும் கிடையாது. அவர் அடிமையா இருந்தாலும் சரி, மிகப்பெரிய சொத்து பத்துக்கு அதிபதியா இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் விட்டு விட்டு அல்லாஹ்வுக்காக வந்திருக்கிறாரா, இப்போது நாங்கள் அவரை அரவணைத்துக் கொள்கிறோம். அவருக்கு என்னென்ன தேவை இருக்கிறது எல்லாவற்றையும் நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கிறோம். ஜும்மாவிலே ஞாபகப்படுத்தப்பட்டது, மீண்டும் சொல்கிறேன். 2 மனைவி நாம் வைத்திருக்கிறோம் என்றால் ஒரு மனைவியை தலாக் விட்டு இத்தாகாலம் முடிந்ததற்கு பிறகு நீங்கள் விருப்பப்பட்டால் முதலிலே கேட்டுக்கொண்டார்கள், உங்களுக்கு திருமணம் முடிக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதா, இல்லற வாழ்க்கையில் ஈடுபட வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதா? இடத்துல 2 மனைவி இருக்கிறார். ஒரு மனைவி நான் தலாக் விட்டு விடுகிறேன், இத்தாகாலம் முடிந்ததற்கு நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்கிறீர்களா என்று கேட்டால் சரி என்று சொன்னால் அதை செய்வதற்கு தயார் நிலையே இருந்தார். பொருளாதார ரீதியாக ஏதாவது தொழில் செய்ய வேண்டுமா? அந்த காலத்தில் என்ன இருந்தது? பெரித்து மரம், இந்த மாதிரி இந்த விவசாயம் சார்ந்த தொழில் தான் இருந்தது. என்னிடத்தில் இந்த பேருத்தமரம் தோட்டம் 2 இருக்கிறது, அதை உங்களுக்கு ஒன்றே தருகிறேன், நீங்கள் அதை சரி செய்து கொண்டு உடைய பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்ளுங்கள். அந்த முடிவுக்கு வந்தார்கள். இப்படியாக ஒருவருக்கு ஒருவர், நீங்களும் இவரும் சகோதரர், சகோதரர் என்று பேச்சளவிலே சொல்லவில்லை. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிற போது இன்னமல் மூமினூன இஹ்வத், ஈமான் கொண்ட ஒவ்வொரு மூமினும் சகோதரர்கள். எப்ப நம்முடைய உடன் பிறந்த அண்ணன் தம்பி என்று சொல்லி எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்த அண்ணன் தம்பி என்ற அந்த உறவு முறையை பேடிக்கொண்டு எல்லா விஷயத்திலும் முக்கியத்துவம் கொண்டு அழைக்கிறோமோ, அதுபோல ஈமான் கொண்ட ஒவ்வொரு ஆணும் இன்னொரு முஸ்லிமை பார்த்து, மூமினை பார்த்து இந்த சகோதரத்துவ வாஞ்சையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். அவர் முஸ்லிம், நான் முஸ்லிம். என்னுடைய உடன் பிறந்த ஒரு சகோதரருக்கு கஷ்ட நஷ்டம் சிரமம் ஏதாவது வந்தால் நான் எப்படி அதை துணிவிடுத்து போய் என்னென்ன செய்ய வேண்டுமோ அதுவெல்லாம் நான் செய்ய தயார் நிலையில இருக்கிறேன் என்று அதை செய்து காட்டினார்கள். அதில் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்த தோழர், மக்காவை சார்ந்தவர்கள். மதீனாவில் இருக்கக்கூடிய சயீத் என்று சொல்லக்கூடிய ஒரு தோழர், அன்சாரி சஹாபி. 2 பேருக்கும் மத்தியிலே சகோதரத்துவத்தை ஏற்படுத்தி வைக்கிறார்கள். இனிமேல் இவர் உங்களுக்கு சகோதரர், உங்களில் ஒருவர், இவருக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும். யாரை சொன்னால் நான் தயார் நிலையில் இருக்கிறேன் என்று அந்த மதீனாவை சார்ந்த அன்சாரி தோழர் சொன்னார்.
ஏதாவது சொத்து பத்து வேண்டுமா, அது விவசாய நிலங்கள் பேருந்தோட தோட்டம் வேண்டுமா, இப்படியாக பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். எனக்கு எதுவுமே தேவையில்லை. மதினாவில் இருக்கக்கூடிய சூக் என்கிற கடை வீதி எங்கே இருக்கிறது, அதை மட்டும் காட்டுங்க. கொஞ்சம் பால் கட்டி, அந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பண்டமாற்று முறை, பால் கட்டி போன்ற நெய் போன்ற அந்த பொருட்கள், அது பொருட்கள் வாங்க நடைபெற்று கொண்டிருந்தது. இந்த பொருளை மட்டும் எனக்கு கொடுங்க, இடத்தை காட்டுங்க, மற்றதை நான் பார்த்துக் கொள்கிறேன். சரி என்று சொன்னார்கள். சில பொருட்களை கொடுத்தார்கள், அந்த பண்டமாற்று பொருளை. அதை வாங்கி கொண்டு 14 இருக்கக்கூடிய அந்த சூக்கு கடை வீதிக்கு சென்று அந்த வியாபாரத்தை மேற்கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையினால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆவின் காரணமாக மிகப்பெரிய செல்வந்தராக அன்றைய காலகட்டத்திலே திகழ்ந்தார். மிகப்பெரிய கோடீஸ்வரர் அந்த காலத்தில் அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு தஆலா. இது புகாரி என்கிற நபிமொழி தொகுப்பில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ். இதே மாதிரி பல செய்திகள் ஹதீஸ் கிதாபில் இடம்பெற்றிருக்கிறது. நான் சொல்ல வந்த விஷயம், ஞாபகப்படுத்தக்கூடிய நோக்கம் என்ன தெரியுமா? ஒரு முஸ்லிம் ஒரு முஸ்லிமுக்கு சகோதரர். ஒரு முஸ்லிம் சிரமப்படுகிறார், கஷ்டப்படுகிறார், சிக்கலில் இருக்கிறார், சிரமத்தில் இருக்கிறார், இப்படி பல்வேறு விதமான உலக சார்ந்த கஷ்டத்தில் இருக்கிறார். உங்களால் அவருக்கு எந்த விதத்திலே உதவி செய்ய முடியுமா, அப்படி உதவி செய்யுங்கள். ஆலோசனை சொல்ல முடியுமா, ஆலோசனை சொல்லுங்கள். வேறு ஏதாவது வழி இருக்கிறதா, அந்த வழியை மேற்கொள்ளுங்கள். அவர் முஸ்லிம் ஒரு சகோதரர். உங்களுடைய அண்ணன் தம்பிக்கு ஏதாவது உண்டால் நீங்கள் எப்படி முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுகிறீர்களோ அதுபோல செயல்படுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்தபோது அங்கே இருக்கக்கூடிய அன்சாரி தோழர்களுக்கு சொன்னார்கள். அதை அப்படியே பின்பற்றினார்கள். இதான் ஈமான். இதான் ஈமான். இதுதான் அல்லாஹ் ரசூல் நம்மிடத்தில் எதிர்பார்க்க முடியாது, மற்ற எதுவுமே கிடையாது. இந்த உண்மை உலகத்தில் வேண்டுமானால் அப்படி இல்லை இப்படி இல்லை என்று நான் சொல்லி நீங்கள் சொல்லி தப்பித்து விடலாம், அது சாக்கு போக்கு சொல்லலாம். மறுமையிலே இதை குறித்து அல்லாஹ் கேட்கிற போது அந்த புனிதமான நபித்தோழர்கள் முன்னிலையை நிற்பார்கள். யார சொல்லலாம், யா அல்லாஹ் உன்னுடைய தூதர் இது சொன்னதை நாங்கள் அப்படியே செய்தோம், அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம் என்று அவர் உயர்ந்த இடத்துக்கு சொல்வார்கள். அதனால் தான் அல்லாஹ் குர்ஆனை ரலியல்லாஹு அன்ஹு வரதாங்க என்று அல்லாஹ் சொல்கிறார். அந்த மேன்மக்கள், சஹாபா பெருமக்கள், நபி தோழர்கள் அல்லாஹ்வை புரிந்து கொண்டார், அல்லாஹ்வை புரிந்து கொண்டார். காரணம் என்ன? அல்லாஹ் சொன்னது, அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை அப்படியே புரிந்து கொண்டு செயல்படுத்தினார்கள், நடைமுறைப்படுத்தினார்கள், அந்த சிறப்பை பெற்றார்கள். புனிதமான குர்ஆன். இதுவரைக்கும் உலகத்தில் எத்தனையோ வேதங்கள் வந்திருக்கிறது. தௌராத் விதமா இருக்கட்டும், இன்ஜீல் விதமா இருக்கட்டும், சபூர் விதமா இருக்கட்டும், நாம் இருக்கக்கூடிய இந்த இந்தியாவிலே முக்கியமான வேதங்களாக சொல்லக்கூடிய மகாபாரதா இருக்கட்டும், அல்லது மற்ற விதமான வேதங்களாக இருக்கட்டும், எல்லாவற்றிலையும் இடைச்சொற்கள் அப்படி இப்படி என்று எத்தனையோ கருத்து பரிமாற்றங்கள்லாம் மாற்றிக்கொண்டு தனக்கு தேவையான ஒன்றை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் புனிதமான குர்ஆன் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலிருந்து உலக அழியக்கூடிய காலம் வரைக்கும் ஒரு புள்ளியை கூட மாற்ற முடியாது. ஒரு புள்ளியை கூட மாற்ற முடியாது. ஒரு எழுத்தை நான் சொல்லல, ஒவ்வொரு எழுத்துக்கு கீழே சில புள்ளிகள் இருக்கும். நொக்கத்தா பேக்கு கீழே ஒரு புள்ளி இருக்கும், தேக்கு கீழே மேல 2 புள்ளி இருக்கும், சேக்கு மேல 3 புள்ளி இருக்கும், ஜீமுக்கு ஒரு புள்ளி இருக்கும், ஷீனுக்கு மேல 3 புள்ளி இருக்கும். இப்படி ஒவ்வொரு எழுத்துக்கள் இருக்கிறது. ஒரு எழுத்தை கூட இதுவரைக்கும் அல்ல, இனிமேலும் அல்ல, உலகம் அழியக்கூடிய காலம் வரைக்கும் மாற்ற முடியாத புனிதமான குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மேன்மக்களை குறித்து சொல்லுகிறார். யார்? ரசூலுல்லாஹ் காலத்துல ரசூலுல்லாஹ் சொன்னது அப்படி ஏற்படி தன்னுடைய வாழ்க்கை நடைமுறைப்படுத்தினாங்க சஹாபாக்கள். அவரை குறித்து அல்லாஹ் சொல்லுகிறார். ரலியல்லாஹு அன்ஹு வரதானு. அந்த அளவுக்கு நமக்கு போக முடியாது. உலகத்தில் வாழக்கூடிய காலம் வரைக்கும் இந்த ஒரு சகோதரத்துவ வாஞ்சை, அதுதான் நம்மளுக்கு ஆரம்பத்திலே ஞாபகப்படுத்துங்க. அழகிய திட்டம், தூரநோக்கு பார்வை. உலகத்தில் யாரும் ஈமான் உள்ளவர்கள் இதை நடைமுறைப்படுத்தினால், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லி ஈமான் கொண்டு வாழ்கிறாரே, அவர் ஊர் பேர் தெரியாத, இனமொழி தெரியாத, எதுவுமே இல்லாத ஒரு மக்காமதினாக நம்ம போகிறோம், ஹஜ் உம்ராக்கெல்லாம் போகிறோம். பல நாடுகளை சார்ந்தவர்கள் வருகிறார்கள், போகிறார்கள். அவரும் வருகிறார், இவரும் வருகிறார். இவரும் ஈமான் கொண்டார், நான் ஈமான் கொண்டார். அவரை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற அந்த சிந்தனையோடு நாம் சொல்லக்கூடிய சலாம் இருக்கிறது பாருங்க, அது உயர்ந்தது. எந்த ஊர், எந்த நாடு, எந்த மொழி பேசக்கூடியது எதுவுமே தெரியாது. மக்காவுக்கு வந்திருக்கிறார், உம்ராஜி ஹஜ்ஜிலே வந்திருக்கிறார். ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னார்களே, மக்காவை சார்ந்த அந்த தோழர்களுக்கும் மதீனாவை சார்ந்த அந்த அன்சாரிகளுக்கும் மத்தியிலே சகோதரத்துவ வாஞ்சை ஏற்படுத்தினார்களே, அந்த மாதிரி ஒரு இடத்தில் வைத்துக் கொண்டு அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லி விசாரிக்கக்கூடிய அந்த பேசக்கூடிய அந்த பேச்சு இருக்கிறது. இதான் சகோதரத்துவ வாஞ்சை. ஒரு பொருள் புரிந்து கொண்டு இந்த மாதிரி வாழ்ந்தால் அது சிறப்புக்குரியது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் மதீனாவுக்கு வந்த சமயத்தில் ஏற்படுத்தினார்கள். நம்முடைய வாழ்க்கையிலையும்
இந்த சிந்தனை கொஞ்சம் கொஞ்சமாக வரணும். அது எதுவுமே தேவை. இது ஒரு மன நிம்மதிக்குரிய ஒன்று. இந்த சமூகம் முன்னேறுவதற்குண்டான ஒரு வழிமுறை. இதுவெல்லாம் நாம் எந்த விதமான விருப்பு வெறுப்பு இல்லாமல் அல்லாஹ் சொன்னது ரசூலுல்லாஹ் சொன்னது என்ற அந்த சிந்தனையில நடைமுறைப்படுத்தினால் அது நல்லதாக இருக்கும். அப்படிதான் ஈமான் கொண்டு வாழ்கிறோம். பிறகு ஏன் அதை நாம் செய்வதற்கு தயங்குகிறோம்? அவர் முஸ்லீம், நான் முஸ்லீம் என்ற இந்த மாதிரி ஒரு சிந்தனை வருகிற போது அது மிகப்பெரிய பலமாக இருக்கும். அதைத்தான் அந்த மேன்மக்கள் உணர்ந்தார்கள், நமக்கு உணர்த்தி பாடம் படிப்பினையாக சொல்லி தந்திருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் இதை நம்முடைய வாழ்க்கையிலே கவனத்தில் வைத்துக் கொண்டு இந்த சிந்தனையோடு இருக்கணும். குறைஞ்சபட்சம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த கோபம், தாபங்கள், வெறுப்பு, விரோதம், இதெல்லாம் அப்படி எடுத்து போட்டுட்டு வேற எதுவுமே செய்ய வேண்டாம். அவரை பார்த்தபோது ஒரு முஸ்லீம் வருகிறார், இவர் தெரிஞ்சவர், அவர் தெரிஞ்சவர், அப்படியெல்லாம் பார்க்காம எந்த ஒரு முஸ்லீம் வந்தாலும் சரி மனப்பூர்வமாக உள்மனதில் இருந்து அஸ்ஸலாமு அலைக்கும், அல்லாஹ்வுடைய அன்பு அவர்களுக்கு உண்டான சொல்லி பாருங்க. இப்படி நினைத்து கொண்டு சொல்லி பாருங்க. ஹஜ்ரத் வராரு, இமாம் வராரு, ஊரில் முக்கியமான ஒரு ஆள் வராரு, ஒரு சலாம் சொல்லணும் என்று சொல்லாதீர்கள். அது சலாமுக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. அது என்ன நன்மை இருக்கிறது? அப்படிலாம் சொல்ல தேவையே கிடையாது. எதுவுமே ஒரு மாற்றம் நம்மிடத்தில் வர வேண்டும், அது உணர்வுபூர்வமாக இருக்க வேண்டும் என்ற அந்த சிந்தனையில சொல்லி பாருங்க. இன்ஷா அல்லாஹ் சொல்லி பாருங்க. இந்த மாதிரி சொல்லி பாருங்க. வேற எதுவுமே சொல்ல வேண்டாம். அப்படி சொல்லிட்டு கடந்து போய்கொண்டே இருங்கள். அந்த அடுத்த நிமிடங்கள், அடுத்த நொடிய உடைய உள்ளத்தில் ஒரு மாற்றம், ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி ஏற்படும். நம்முடைய மார்க்கம் சொல்லி தந்திருக்கக்கூடியது, ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் மன நிறைவான, மன நிம்மதி ஏற்படுத்தக்கூடிய வழிமுறைகள் என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சும்மா அது சொல்லப்படக்கூடியது கிடையாது. சடங்கு சம்பிரதாயத்தின் அடிப்படையில் பின்பற்றப்படக்கூடியது அல்ல. இந்த உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் சந்தோஷமான, மகிழ்ச்சியாக, நிம்மதியாக வாழணும். மறுமையிலே சொர்க்கத்தை பெற வேண்டும், அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற வேண்டும், ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாத்தை பெற வேண்டும். அதற்கு என்ன வழி? அதைத்தான் குர்ஆனும் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸும் சொல்கிறது. அதைத்தான் அந்த மேன்மக்கள் செய்திருக்கிறார்கள். அதைத்தான் ஞாபகப்படுத்தப்படுகிறது. இன்ஷா அல்லாஹ் நாமும் செய்யணும். சந்தோஷமான வாழ்க்கைக்கு உண்டான வழி, இன்னொரு சந்தோஷத்துக்கு உண்டான ஒரு வழி இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதையும் செய்யுங்க. இன்னைக்கு சந்தோஷம், நிம்மதி, மகிழ்ச்சி இல்லாமல் மனசு அல்லோலப்பட்டு கொண்டு நிம்மதிக்காக என்ன வழி இருக்கிறது என்று குழப்பிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வெளிப்படையில் நானும் நீங்களும் நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கேன் அப்படின்னு பேசிக்கொண்டு போயிடும் இருக்கிறார். தனிப்பட்ட முறையில் வீட்டில் இருக்கிற போது, இரவு தூங்கக்கூடிய சமயத்தில், சாப்பிடக்கூடிய சமயத்தில் ஏதோ மனதில் வைத்துக்கொண்டு இப்படி இருக்கிறது, அப்படி இருக்கிறது, அதுவா இதுவா, அப்படியா இப்படியா, என்னாகும் ஏதாகும் என்ற இந்த மாதிரி சிந்தனையிலே தான் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இந்த சிந்தனையெல்லாம் அப்படியே தூரி எறிய சொல்லி உடைய மார்க்கம் கற்றுத்தருகிறது, சொல்லித் தருகிறது. அதில் ஒன்று சலாமை ஞாபகப்படுத்தினேன். இன்னொன்று பசித்தவருக்கு உணவளியுங்கள். யாராவது உலகத்தில் பசிக்கிறது என்று வந்தால் கொஞ்சம் கூட தயங்காதீர்கள், கொஞ்சம் கூட யோசிக்காதீர்கள். முடிந்தால் வீட்டுக்கு கூட்டு போங்க சாப்பிட்றதுக்கு. உங்களால் முடியும், வீட்டில் போய் கூட்டு சாப்பிடணும், அல்ஹம்துலில்லாஹ். இல்லைன்னா கடைக்கு கூட்டு போங்க. கடைக்கு கூட்டு போய் காசு கையில் கொடுக்காம அந்த கடையில் நீங்கள் என்ன எவ்வளோ சாப்பிட்டாரோ அவ்வளோ சாப்பிடணும், நான் காசு தரேன் என்று கொடுத்துட்டு வாங்க, அல்லது அதுக்கு பிறகு கொடுங்க. இதை மட்டும் செய்தாலும் போதும். சஹாபாக்கள் இந்த ஒரு விஷயத்தை நம்முடைய வாழ்க்கையில கடைசி காலகட்டம் வரைக்கும் பல சந்தர்ப்பத்தில் அவர்கள் பசித்திருந்து அல்லாஹ் சொல்லியிருக்கிறார், ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க வேண்டி தான் பட்டினியாக இருந்து தன்னுடைய வந்திருக்கக்கூடிய விருந்தாளிகளுக்கு உணவளித்தவர்கள். அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா வயுசிருன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா என்று அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை அறிவிக்கிறார். தங்களுக்கு தேவையிருந்து பிறருக்கு முன்னுரிமை கொடுப்பார்கள். நம்ம அந்த அளவுக்கு போகணும் தேவையில்லை, அந்த அளவு நம்ம வைக்கல. ஒருத்தருக்கு பசிக்கிறதுன்னு சொன்னால் 1 முறை 2 முறை 3 முறை தாராளமாக கொடுங்க. இப்படி கொடுத்து பாருங்கள். அந்த சந்தோஷம், மகிழ்ச்சி, மனநிறைவு அல்லாஹ் கொடுப்பான். இதெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் சொன்னது, ரசூலுல்லாஹ் சொன்னது என்பதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த மேன்மக்கள் செய்தார்கள். அந்த சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை உணர்ந்தார்கள். இன்னைக்கு நாமெல்லாம் அதெல்லாம் அப்படியே கடந்து போகிறோமே தவிர அதை நடைமுறைப்படுத்துவது குறைந்து போய்விட்டது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள். மதீனாவில் இருக்கக்கூடிய சமயத்தில் இவ்வளவு விஷயங்கள் நடந்தது. சகோதரத்துவ வாதி ஏற்படுத்தினார்கள். அவரும் முஸ்லீம், நீங்களும் முஸ்லீம். அதை குறித்து ஹதீஸ்களை பார்க்கிற போது ஏகப்பட்ட செய்திகள் இருக்கிறது. சதக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் சொன்னால் அது உண்மையானது, சத்தியமானது. ஈமான் கொண்ட ஒவ்வொரு ஆணும் கூட நம்பணும். முஸ்லீமை குறித்து சொல்கிறார்கள், ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு ஒரு உடலை போன்றவர்.
ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு ஒரு உடலை போன்றவர். உடலிலே ஒரு பகுதியிலே ஏதாவது காயங்கள் பாதிப்பு ஏற்பட்டால் உடல் முழுவதும் அது பாதிப்பை ஏற்படுத்தும். அதுபோல ஒரு முஸ்லீமுக்கு சிரமம் கஷ்டம் என்றால் நீங்கள் அப்படி இருக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதார்த்தமான உண்மை. காலில் ஒரு அடிபட்டு இருக்கிறது, முள் குத்தி இருக்கிறது, அல்லது ஏதாவது கல்ல அடிபட்டு இருக்கிறது என்றால் உடல் முழுவதும் அது பாதிப்பை ஏற்படுத்துகிறது. அதுபோல நீங்கள் இருக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் உதாரணத்தோடு சொல்கிறார். இன்னொரு ஹதீஸில் பார்க்கிற போது ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு ஒரு கட்டிடத்தை போன்றவர். கட்டிடம் எப்படி உறுதியாக இருக்கிறதோ அதுபோல அந்த கட்டிடத்தில் ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டு போய்விட்டால் எப்படி அந்த கட்டிடமே ஆட்டம் காண்கிறதோ அதுபோல ஒரு முஸ்லீமுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் அந்த முஸ்லீமே பாதிப்படையக்கூடிய நிலைமை ஏற்படும். அப்படி இருக்காது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சமயத்திலே இதை ஏற்படுத்தினார். இன்ஷா அல்லாஹ் குறைந்தபட்சம் எந்த விதமான உள்ளத்திலே பஞ்சகத்தையோ கோபத்தையோ தாபத்தையோ வெறுப்பையோ புரோதத்தையோ இல்லாமல் முஸ்லீம் என்ற அந்த உணர்வோடு சலாம் சொல்லி கடந்து போகும். இந்த எண்ணத்தோடு சொல்லுங்க. வேறு எந்த நோக்கத்துக்காக சலாம் இல்லாதீர்கள். சலாம் இல்லாட்ட ஏதாவது நினைச்சுக்கிறாரு என்று சொல்லாதீர்கள். அப்படியெல்லாம் மார்க்கு சொல்லித்தரவே இல்லை. மனப்பூர்வமாக உளப்பூர்வமாக நம்பிக்கையோடு அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லுங்கள். அது அவ்வளோ சிறப்பு. அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் மதீனாவுக்கு சமயத்தில் நடந்த இன்னொரு செய்தியை ஞாபகப்படுத்தி நமக்கு தெரிந்தது தான். மதீனாவில் இருக்கக்கூடிய யூதர்கள் முஹர்ரம் மாதம் 10வது நாள் பிறை 10 அன்று நோன்பு வைத்தார்கள். ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், எதற்காக நோன்பு வைத்தீர்கள்? இந்த மாதிரி மூசா நபியினுடைய சமூக மக்களை அல்லாஹ் பிறவனுடைய கொடுமையிலிருந்து பாதுகாத்தான். நைல் நதியில் அவர்கள் அல்லாஹ் அழித்து விட்டான், எங்களை அல்லாஹ் காப்பாற்றினான். அதற்கு நன்றி செலுத்தும் முகமாகத்தான் முஹர்ரம் மாதம் 10வது நாள் பிறை 10 அன்று நாம் நோன்பு வைக்கிறோம் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆனால் ஆக்குட்டி உங்களை விட இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நோன்பு வைப்பதற்கு தகுதியானவர் நான் தான் என்று சொல்லிவிட்டு 10வது நோன்பை வைத்தார்கள். வைத்ததற்கு பிறகு ஒரு செய்தியை சொன்னார்கள். அந்த செய்தி ரொம்ப முக்கியமானது. அதைத்தான் ஞாபகப்படுத்தி இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷம் நான் ஹயாத்தாக இருந்தால், உயிரோடு இருந்தால் 9, 10 வைப்பேன் என்று சொன்னார்கள். ஆனால் ரசூலுல்லாஹ் அதற்கு பிறகு வஃபாத்தாகிவிட்டார். இதற்கு பிறகு சஹாபாக்களிலிருந்து நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டம் வரைக்கும் இல்லை கியாமத் நாள் வரைக்கும் 9, 10 நோன்பு வைக்கணும். அதான் சிறப்பு. அதிகபட்சமான சிறப்பு என்ன? 9, 10 வைக்கணும். தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு 9 வைக்க முடியவில்லை என்றால் 10, 11 வைத்துக் கொள்ளலாம். இது தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு மட்டும்தான். எந்த அடிப்படையில் என்றால் அதை சொல்ல வந்த விஷயம் அதுதான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யூதர்களுக்கு மாற்றமாக நீங்கள் நோன்பு வைக்கணும். பல விஷயத்தையும் சொன்னார்கள். பல்வேறு ஹதீஸ்களிலே வரும். யூதர்களுக்கு மாற்றமாக எந்த செயலாக இருந்தாலும் சரி, முந்தைய சமுதாய மக்களுக்கு மாற்றமாக, குறிப்பாக யூதர்கள் கிறிஸ்தவர்களுக்கு மாற்றமாக நீங்கள் உங்களுடைய அமல்களை அமைத்துக் கொள்ளுங்கள். பிறை 10 அன்று வைக்கக்கூடாது, 9, 10 வைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இது ஒரு செய்தி, முக்கியமான ஒரு செய்தி இருக்கிறது. நீங்கள் அதான் ஞாபகப்படுத்துகிறேன். இதான் நம்ம அதை கடந்து போய் கொண்டிருக்கிறோம். கடந்து போகக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த செய்தியெல்லாம் சும்மா அவர்கள் ஞாபகப்படுத்தப்படுகிறது. மாற்று மத கலாச்சாரத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரவே கூடாது. இந்த காலத்தில் இதெல்லாம் போகணுமா, இதெல்லாம் தவிர்க்க முடியுமா, அதெல்லாம் ஒன்றில் கடந்து போகலாமே. தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், ஜக்காத் கொடுக்குறோம், ஹஜ் செய்கிறோம், தான தர்மம் செய்கிறோம், அதோட இது ஒன்று அப்படி என்று போகக்கூடாது. தனித்து விளங்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். ரசூலுல்லாஹ் காட்டி தந்த வழிமுறை அப்படித்தான் ஈமான் கொண்டு வாழ்கிறோம். அல்லாஹ் சொன்னது, ரசூலுல்லாஹ் சொன்னதை நாங்கள் பின்பற்றுவோம், நடைமுறைப்படுத்துவோம். சஹாபாக்கள் அதை உயிர் மூச்சாக எடுத்து வாழ்ந்தார்கள். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய தாபியங்கள், தபோத்தார்கள், நல்லடியார்கள் வரைக்கும் எடுத்து வாழ்ந்தார்கள். நாமும் அப்படித்தான் வாழ வேண்டும் என்று இருக்கிறோம். ஆனால் வாழவில்லை. எத்தனையோ விஷயங்கள் மற்றவர்களை பின்பற்றி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தனித்து நாம் துணிந்து சொல்லணும். இதை என்னுடைய குர்ஆனில் வேதத்தில் சொல்லப்பட்டதுக்கு நான் அதை செய்கிறேன். நான் ஈமான் கொண்டிருக்கக்கூடிய நபி முகமது நபி அவர்கள் எங்களுக்கு இதை சொல்லியிருக்கிறார், நாங்கள் இதை செய்கிறோம். யாரிடத்தில் சொல்லணும்? மாற்று மத கலாச்சாரத்தை நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றுகிறோம். பாருங்க, 4 பேர் தெருவில் போறவங்க, அல்லது காய்கறி விற்கக்கூடியவங்க, அல்லது பால் விற்கக்கூடியவங்க, வீட்டுக்கு வரக்கூடியவங்க இந்த மாதிரி சொல்றாங்க பாருங்க, இந்த மாதிரி செய்யுங்க, இந்த மாதிரி செஞ்சா தாங்க அது சரியாகும் என்று சொல்லுறாங்க. அப்போது சொல்லணும் அவங்ககிட்ட, என்னுடைய மார்க்கத்தில் இதெல்லாம் சொல்லப்படலைங்க.
அம்மா போட்டிருக்கு, வீட்டில் அந்த வேப்பலையை கட்டி தொங்க விடுங்க, வீட்டில் ஏதாவது இந்த கவுச்சியை ஆக்கக்கூடாது, ஆணா இருந்தால் தாடி சேவை பண்ணக்கூடாது, பொதுவாக ஆணாக தாடி சேவை பண்ணக்கூடாது என்று மார்க்கம் சொல்லிக்கிறார். அது ஒரு விஷயம், சேவை பண்ணக்கூடாது, இந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு சொல்லிடாரு பாருங்க. அப்போ சொல்லணும், நான் ஒரு முஸ்லீம்ங்க, எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான வழிமுறை குர்ஆனிலேயும் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாறு சொல்லப்பட்டிருக்கிறதுங்க. இந்த மாதிரி இல்ல வாழ்க்கையில் எங்க மார்க்கத்தில் சொல்லப்படலை என்று மூஞ்ச அடிச்ச மாதிரி சொல்லணும். அதான் உண்மையான முஸ்லீம். இல்ல இந்த காலத்துல இதெல்லாம் செஞ்சு இது என்ன வந்துட போகுது? யார் முடி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? கஷ்டம் வந்து அல்லாவா? ஏதாவது சிரமம் வந்து அல்லாவா? மற்ற நேரத்தில் அல்லாஹ் உதவி செய்ய மாட்டானா? மற்ற நேரத்தில் அல்லாஹ் நமக்கு எந்த பாதுகாப்பு கொடுக்க மாட்டானா? அல்லாஹ் மற்ற நேரத்தில் நமக்கு அந்த நோயை குணமாக்க மாட்டானா? அந்த சக்தி ஆற்றல் அல்லாஹ்வுக்கு இல்லையா? எவ்வளவு பெரிய விஷயத்தை நீங்க சர்வசாதாரணமாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ரசூலுல்லாஹ் சொன்னதோட பின்னணி இவ்வளவு விஷயம் இருக்குது. யூதர்களுக்கு மாற்றமா இல்லைன்னா மாற்றுமத கலாச்சாரம் நம்முடைய வாழ்க்கையில வரவே கூடாது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிற போது அலைஹும் அக்மல்து தீனக்கும் அத்மம்து அலைக்கும் நிஅமத்தி வரலீதுல் இஸ்லாம தீனா, அரபாவுடைய நாளில் இறக்கப்பட்ட குர்ஆன் வசனம். யூதர்களை இதை பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கிறார். உமரெல்லாம் அடுத்து பேசுகிறார். குர்ஆனில் ஒரு வேதம் இருக்கிறது, ஒரு வசனம் இருக்கிறது, அது எங்களுக்கு இறக்குதான் நாங்கள் அதுக்கு ரொம்ப உயர்வாக கொண்டாடுறோம். என்ன வசனம் அது? அல்யோம் அக்மல்து தீனக்கும் அத்மம்து அலைக்கும் இஸ்லாம தீனா என்று சொல்லக்கூடிய ஒரு குர்ஆன் வசனம். இன்றைய நாள் இஸ்லாமிய மார்க்கத்தை நான் பரிபூரணமாக ஆக்கிவிட்டேன், இஸ்லாத்தை நான் புரிந்து கொண்டு விட்டேன், இஸ்லாம் தான் உங்களுக்கு எல்லாமே என்று குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் என்று சொன்னதாக புகாரி என்கிற நபிமொழித்துவத்தில் வரக்கூடிய ஒரு செய்தியை பார்க்கிறோம். எல்லாமே சொல்லப்பட்டிருக்கிறது. இல்லாத விஷயத்தை நாம் ஏன் செய்ய வேண்டும்? ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளை எடுத்து பாருங்கள். தனித்து தான் இஸ்லாம் நிற்கும், தனித்து நிற்கும். தொழுகையில கூட 3 நேரங்களில் தொழக்கூடாது ரசூலுல்லாஹ் சொல்றதனுடைய பின்னணி யோசித்து பாருங்கள். சூரியன் உதயமாகக்கூடிய நேரம், சூரியன் நடுவுச்சுக்கு வரக்கூடிய நேரம், சூரியன் மறையக்கூடிய நேரம். இந்த 3 நேரத்தில் உலகத்தில் நீங்கள் எந்த மூல முடுக்கில் இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, சூரியன் இந்த 3 நேரத்தில் மறையக்கூடிய நேரம், நடுவுச்சு வரக்கூடிய நேரம், அதே மாதிரி உதிக்கக்கூடிய நேரம், 3 நேரத்தில் தொழக்கூடாது. என்ன காரணம் என்று ரசூலுல்லாஹ் சொல்லும்போது, நெருப்பை வணங்கக்கூடியவர்கள், சூரியன் சந்திரனை வணங்கக்கூடியவர்கள் இந்த நேரத்தில் வணங்கி கொண்டு இருப்பார்கள். அவர்களுக்கு ஒப்பாகி விடக்கூடாது, அவர்களுக்கு ஒப்பாகி விடக்கூடாது. நீங்கள் அந்த நேரத்தில் வணங்கினால் அவர்கள் நினைந்து கொள்வார்கள், நாம் அனுபவம் போலதான் அவர்களும் சூரியன் வணங்கி கொண்டிருக்கிறார் நினைப்பார்கள். அதிலிருந்து தனித்திருங்கள், அது சரியல்ல. இந்த உலகத்திலே எல்லா கொள்கை கோட்பாடுகளும் மிகையான ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் தான். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரசூலுல்லாஹ்விடத்தில் வந்து சொல்லுகிறார், யார சொல்லலாம், நான் யூதரிடத்திலே பேசிக் கொண்டிருந்தேன், நல்ல செய்தியை சொன்னார்கள். சொன்னபோது ரசூலுல்லாஹ்வுடைய முகம் அப்படியே மாறுகிறது. நல்ல செய்தியை சொன்னார் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரசூலுல்லாஹ்விடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நல்ல அற்புதமான செய்தி, யார சொல்லலாம், அப்படியே முகம் மாறுகிறது. உடன் இருக்கக்கூடிய தோழர்கள் சொல்லுகிறார்கள், உமரே ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தை பார்த்தீங்களா இப்படி இருக்கிறது? உடனே அடுத்தவங்க சொன்னார்கள், ரலியத்து பில்லாஹி ரப்பன் வ இஸ்லாமி தீனன் வ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியன் வ ரசூலா. இதுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கிறது. ஒவ்வொரு நொடி பொழுதும் ஒவ்வொரு முஸ்லிமான ஆணும் பெண்ணும் இந்த வார்த்தையை சொல்லிக் கொண்டே இருக்கும். ரலியத்து பில்லாஹி ரப்பன் வ இஸ்லாமி தீனன் வ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியன் வ ரசூலா. அல்லாஹ்வை நாங்கள் மனப்பூர்வமாக ரப்பாக ஏற்றுக்கொண்டு வாழ்கிறோம். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக ரசூலாக மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு வாழ்கிறோம். இஸ்லாமிய வாழ்க்கை கொள்கை கோட்பாடாக ஏற்றுக்கொண்டு வாழ்கிறோம் என்று இந்த வார்த்தை, இந்த அர்த்தம். அடுத்த ரசூலுடைய முகம் அப்படியே மாறிவிட்டது. நல்ல செய்தி சொன்னார்கள் என்று உமர் இல்லாமல் சொல்லுகிறார்கள். ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், உமரே ஒருவேளை இப்போது மூசா நபி அவர்கள் உயிரோடு இருந்தார், எனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த குர்ஆனைத்தான் அவர்கள் பின்பற்றி வாழ்வார்கள். உலகத்தில் எவ்வளவு பெரிய கருத்துக்கள் இருந்தாலும் குர்ஆனுக்கு அப்பாற்பட்டு எதுவுமே கிடையாது. அவ்வளவு விஷயங்கள் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த 3 நேரத்திலே தொழக்கூடாது என்று ரசூலுல்லாஹ் தடுத்ததனுடைய நோக்கம் புரிகிறதா? அதே மாதிரி ஆரம்ப காலகட்டத்தில் தொழுகைக்காக வேண்டி எப்படி அழைப்பு கொடுப்பது? ஒவ்வொரு சஹாபாக்கள் ஒவ்வொரு ஆலோசனை சொன்னார்கள். அந்த காலத்திலே உண்டான நடைமுறை, தீ வைத்து எரிக்கலாம், அந்த வெளிச்சத்தை பார்த்து கொண்டு மக்கள் தொழுகைக்காக வருவார்கள், அல்லது மணி அடிக்கலாம், அதை சத்தத்தை வைத்துக் கொண்டு வழிவாசலுக்கு தொழ வருவார்கள். ரசூலுல்லாஹ் எதுவும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதே உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இன்னொரு சஹாபியோட பேர் சரியாக ஞாபகத்தில் இல்லை. 2 பேரும் வருகிறார்கள். யார சொல்லலாம், நான் கனவு கண்டேன்,
அந்த கனவுல அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் வரக்கூடிய இந்த பாம் சொல்லக்கூடிய அந்த முறையை சொல்கிறார்கள். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் ஹய்யா அலஸ் ஸலாத் ஹய்யா அலல் ஃபலாஹ் என்று சொல்லக்கூடிய இந்த மாதிரி வார்த்தைகளை கனவுல இதை சொல்லுங்கள். ஏன் நெருப்பு வைத்து அது மக்களுக்கு தெரிவிக்க கூடாதுன்னா இன்னொருடைய கலாச்சாரம், அது ஏன் மணி அடிக்க கூடாதுன்னா இன்னொருடைய கலாச்சாரம், அவர்களுக்கு ஒப்பாக போய்விடும். இப்படி மார்க்கத்தில் பல விஷயங்கள் இருக்கிறது. நமக்கு தெரிந்ததை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த எல்லா விஷயத்திலையும் நம்ம மார்க்கம் வழிமுறை சொல்லி தருகிறது. சுருக்கமாக சொல்லணும் என்று சொன்னால், காலையில் கண் விழிக்கிறோம் பாருங்க, தூங்கி எழுந்து அப்போது இருந்து இரவு தூங்குறோம் பாருங்க, அப்போது வரைக்கும் மட்டுமல்ல, தூக்கத்தில் கூட கெட்ட கனவு கண்டால் கூட அதற்கு என்ன வழி என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கார்கள். என்று கனவு காணாத மனித உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. தூங்குறோம் பகல்லையோ நைட்ல இரவு, கனவு காணாமல் யாராவது இருக்க முடியுமா? சொல்லுங்க, யாருக்கும் சொல்ல முடியாது. நல்ல கனவு வேண்டாம் இப்படி செய்யுங்க, அல்லாஹ்வை புகழுங்க. கெட்ட கனவு வேண்டாம், சைத்தானுடைய தீங்கிட்டும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு கேளுங்க, யார்கிட்டையும் சொல்லாது. நல்ல கனவு வேண்டாம் சொல்லுங்க. அப்படி கெட்ட கனவு வந்தால் அவங்கள அந்த சைத்தான் இருந்து தூக்கத்திலேயே துப்பி விடுங்க. ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது, குழப்பமா இருக்குது, பதட்டமா இருக்கிறது, இந்த மாதிரி கனவு விட்டு அப்படி ஆரம்பா இப்படி ஆரம்பம் பதட்டத்தில் இருக்கிறீர்களா, எழுந்து தொழுது அல்லாஹ்விடத்தில் கனவுடைய தீங்கிட்டு பாதுகாப்பு தேடுங்கள் என்று ரசூலுல்லாஹி இருக்கிறார்கள். எதை விட்டு வைக்கவில்லை, எதை சொல்லவில்லை. ஏதாவது சொல்லணும், யாராவது சொல்ல முடியுமா? இவ்வளவு திறந்த புத்தகமாக குர்ஆனும் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. இருந்தாலும் நம்ம மாற்று மத கலாச்சாரத்தை சர்வசாதாரணமாக பின்பற்றி நம்முடைய வாழ்க்கை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறது. அதை தவிர்த்து கொள்ளணும். மக்காவின் 14 வந்தபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு என்பதை குறித்து சொன்னபோது, நான் அடுத்த வருஷம் உயிரோடு இருந்தால் 9-10 வைப்பேன், யூதர்களுக்கு மாற்றமாக நீங்கள் நோன்பு வைக்க வேண்டும் என்று சொன்னார். இப்போதைக்கு நாம் நடைமுறைப்படுத்துகிறோம். அதனுடைய பின்னணி இப்படி இருக்கிறது. இதே போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த மனித சமுதாயத்திற்கு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். ஜும்மா உரைகளில் கேட்பது மட்டுமல்ல, புத்தகத்திலே படிப்பது மட்டுமல்ல, 4 விஷயங்கள் தெரிந்திருப்பது மட்டுமல்ல, வரக்கூடிய காலத்தில் இந்த மாதிரி நம்முடைய வீட்டில் ஏதாவது இஸ்லாத்துக்கு மாற்றமாக மாற்று மத கலாச்சாரம் கொள்கை கோட்பாடுகள் வந்தது என்று சொன்னால் அதை சொல்லி தடுத்து மார்க்க இதை சொல்லவில்லை, இதை செய்யக்கூடாது என்று சொல்லக்கூடிய கடமையும் பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ, சஹாபா பெருமக்கள் நல்லடியாக எப்படி முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்தார்களோ அந்த அடிப்படையில் நாம் வாழ்ந்து அல்லாஹ்வை மனப்பூர்வமாக ரப்பாக ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரை மனப்பூர்வமாக ரசூலாக ஏற்றுக்கொண்டு இஸ்லாமிய மார்க்கத்தை வாழ்க்கை வழிமுறையாக நெறிமுறையாக ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய வாழ்வை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தால் புரிவானாக. வரக்கூடிய காலத்தில் கெட்ட நோய்களை விட்டு, கெட்ட மரணத்தை விட்டு, கெட்ட நிலைமையை விட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் பாதுகாத்தால் புரிவானாக. உலகத்தில் வாழக்கூடிய காலமெல்லாம் நீண்ட ஆயுளோடு, நிறைவான செல்வத்தோடு, பரிபூர்ண ஈமானோடு, உடல் ஆரோக்கியத்தோடு, நோய் நொடி இல்லாத வாழ்க்கையோடு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரின் நம்முடைய சந்ததியம் அல்லாஹ்வுத்தாலா ஆக்கியால் புரிவானாக. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.